ஈஸியான முறையில் சுலபமான முறையில் 5 நிமிஷத்தில் இந்த அவல் உப்புமா செஞ்சு அசத்துங்க. இது நல்லா இப்படி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இதை மாதிரி செஞ்சு அசத்துங்கம்மா. வாங்க பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி அருமையாக ஒரு வெள்ளை அவல் வச்சு சிகப்பு அவல் வச்சு ஒரு காலை உணவு தயார் பண்ணிடலாம். 1 கப்பு அவல் எடுத்துருக்கேங்க. சிகப்பு அவல் நல்லா புரோட்டீன் நிறைந்தது, காலை உணவுக்கு ரொம்ப சிறந்தது, ரொம்ப சத்தானதும் கூட. இதை மாதிரி அவல் வச்சு கொஞ்சம் அடிக்கடி சாப்பிடுங்க. வாரத்தில் 2 முறை அவல் வச்சு சாப்பிடுங்க. எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதில் வந்து தண்ணீர் விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நல்லா கழுவி எடுத்துகிட்டு 2 அலசி கழுவி எடுத்துடணும். இந்த அழுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள், அலசிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு இதை சூடு பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாமா? கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப செல்லாது. இதில் கொஞ்சம் கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4-5 முந்திரி பருப்பு, நிலக்கடலை, மிளகாய் 2 மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் லேசாக கிண்டி விட்டுடலாம். நிலக்கடலை முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கடுகு மிளகாய் கருவேப்பிலை போட்டால் போதும். இது ரொம்ப கருக விட்டுறாம இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் கருவலாகட்டும். இதில் பெருங்காய பவுட்ரு போட்டுக்கலாம். பெருங்காயம் பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேணாம். பெருங்காய வாசனை பிடிக்குதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் சிகப்பு அவல், அதையும் சேர்த்துடலாம். இது சத்தான உணவு. சர்க்கரை சீனி போட்டு சாப்பிட்றவங்க அந்த மெத்தடில் போட்டு சாப்பிடுங்க. சர்க்கரை சீனிலாம் போடக்கூடாது, சுகர் இருக்குன்னு சொல்கிறவங்க இதை மாதிரி தாளித்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு நாளைக்கு தேவைப்படுற எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. இது நல்லா வேகட்டும். இப்போ இதில் தேங்காய் அரை மூடி வச்சுருக்கேன், திருவியும் சேர்த்துக்கலாம். இது வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் மூடு வச்சு வச்சுருக்கேன். தேங்காய் வாசனையோட கருவேப்பிள்ளை மணத்தோட நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு நீங்களும் அசத்துங்க. இன்றைக்கி ஸ்டாண்டு வைக்காமல் கையிலே வச்சு வீடியோ எடுக்கிறேன்னா அதான் கொஞ்சம் ஆடுற மாதிரி தெரியுது. சரி, ஸ்டாண்டு வைக்க நேரம் இல்லை, சமைக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால்தான் எல்லாம் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. இது தாராளமாக 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாம். கடைசியாக இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். உப்பு போதும். நல்லா கிண்டி விட்டுட்டு அவ்வளோதாங்க, ஸ்டவ் அடைக்கிடலாம். இப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பரிமாறலாம். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், பரிமாறலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு அசத்துங்க. ஒரு முறை என்ன, மாதத்தில் 2-3 முறை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சத்து நிறைந்த புரோட்டீன் நிறைந்த அவல்
அவல் உப்புமா.